பணமற்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி கல்லாம்புள்ளான் தானே சொன்னாங்க, கல்யாம்புள்ளியான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது ரெண்டு பேர். ஒன்று ஊரறிஞ்ச கோதண்டன், இன்னொருத்தர் உலக அறிஞ்ச கலீல்பாய். ஊரே அறியாத இன்ப கலீல்பாய். ஓகேங்களா? இந்த பக்கமாக உட்காந்துருது நிர்மல் குமார் மற்றும் ரஞ்சிதா இந்த பக்கமாக இருக்காங்க. அந்த பக்கம் சொல்லுங்கள் சார். இந்த பக்கம் சுரேஷ் சார், அனிஷா மேடம். ஓகே, இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம கேட்க போகிறோம். அதில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாலும் எப்படிலாம் பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாங்களா? பேசலாம் சார். நீங்கள் கேளுங்க, ஏதாவது அவங்கள கேட்கறதா இருந்தா சொல்லுங்க சார். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இதையா கேட்கணுமா? நீ எதை கேட்டாலும் பரவாயில்ல, கேளுங்க. இல்ல சார், நீங்க அங்க இருந்து ஆரம்பிச்சா நான் அப்படியே காப்பி அடிச்சு. ரைட், ஓகே. வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் மேடம் ஆச்சு? 4 years ஆகுது. 4 years ஆகுது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி? உங்களுக்கு 4 years. ரெண்டு பேருக்கும் 4 years தான் இருக்குப்பா. என்ன ஒத்துமை? இதுல ஒத்துமை தெரியுதுங்களா? இந்த கணவன் மனைவி இருவருக்குமே 4 years தான் இருக்குன்றது ஒரு கூடுதல். எல்லாம் கை தட்டலாம். ஓகே, கல்யாண டேட் என்னன்னு சொல்லுங்க சார். April 10, 2021. 21. நான் வருஷத்தை கேட்கல, இப்படி தான் வீட்டில் சொல்லி மாட்டிக்கிறாரு. கேட்ட கேள்வி மட்டும்தான் பதில் வேணும், புரியுதுங்களா? ஓகே சார், நீங்கள் அவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது வாங்கி தரணும்னு நினச்சி வாங்கி தராமல் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் என்ன? எனக்கு சென்டிமெண்ட்னா ஒய்ஃபை தாலி சரடு தான் வாங்கி போடணும். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடியல. ஓகே வாங்கி போட்டுருவாங்க. ஓகே, வெரி குட். அவர் வாங்கி தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இது வரைக்கும் வாங்கி தரலன்னு நினைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூட்டி பெப்பு கேட்டிருந்தேன் மேரேஜ்க்கு முன்னாடில இருந்து. ஓகே, அது வாங்கி தரல. நம்ம மூலியமா எப்படி வாங்கி கொடுக்க வச்சோம் பாத்தியா? பாத்தீங்களா? கமெண்டா வரும், ஸ்கூட்டி பெப் வாங்கி மேடம். உங்களுக்கு வாங்கி தரத்துக்கு இந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்கு. அப்புறம் வண்டி வந்த பிறகு ஏதாவது பார்த்து பண்ணுங்க. 10% கம்மி. நீங்க வாங்கி தரல 20% கம்மி உங்ககிட்ட வாங்கி. இல்ல சார், மேடம் சொன்னா அவங்க வாங்கி தரல, நானே வாங்கிட்டேன்றாங்க. வாங்கிட்டீங்களா? என்னென்ன ஒரு மனைவி கேட்டதை வாங்கி தராம இப்படி பண்றீங்களே. ஆனா பெரிய விஷயம் இவர் சொன்னது உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன். தாலி சரடு, அது என்னங்க ஸ்கூட்டரு பெப்பு கிப்புன்னு, தாலி சரடு இதை விட காஸ்ட்லி. அதையே வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது ஸ்கூட்டி கூட வெளியே வச்சு போகலாம். தாலி சரடு எப்பயுமே இருக்கும் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, அவங்கக்கிட்ட இது மாதிரி சுவாரஸ்யமாக ஏதாச்சும்? ரெண்டு பேருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கு. சரி, அவர் சார் அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அதுதான் திருமண நாள் எப்போ நடந்து கேட்டார்ல. நான் நிச்சயதார்த்தம் உங்களுக்கு என்னைக்கு நடந்தது, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? எனக்கு நான் மறந்துட்டேன். சொல்லுங்க மேடம். Jan 21. ஆனா இதுல என்ன தெரியுங்களா ப்ளஸ்? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன வேணா வளரலாம். Jan 25 நமக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் தெரியுமா? உறவினர்கள்லாம் பாப்பாங்கல்ல சார். ரைட், பையன் விட்டார் பொண்ணு விட்டார் எல்லாம் பாப்பாங்கல்ல. சரிங்க சார், நீங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து அப்படிங்களா? இப்படி தெரியாத ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்ட உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும்ல, என்ன தெரியாதுன்றாரு. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரியணும்ன்றதான் உங்க ஆசையா இருக்கும். அப்படி தெரியாதுன்னு உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்ன? வந்து எப்பயுமே தனக்கு தெரிஞ்சதை விட என்னோட ஒய்ஃப்க்கு தான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. ஓ நல்ல, எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதால பெருமைதாப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே கல்யாணம் ஆன பெண்கள் முதல்ல ஆண்கிட்ட சொல்றது உனக்கு ஒன்றும் தெரியாது, கல்யாணம் ஆன அப்புறம் நமக்கு சொல்றது நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்க திரைப்படங்களுக்கு போயிருக்கும் போது அவங்க ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, இந்த படம் நல்லா இல்லை நல்லா அப்படின்னு எதனா ஒரு அனுபவம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஆனா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்ல படம் கூட்டு வந்தீங்கன்னாங்களா? சரி, இந்த படத்துக்கெல்லாம் கூட்டு வந்தே திட்டினாங்களா? நல்ல படம் கூட்டு வந்து இந்த மாதிரி கேவலமான படமா இப்படி திட்டு வாங்கினது கூட தைரியமா சொல்றது தன்னம்பிக்கை எங்க ஆண் வர்க்கத்துக்கு மட்டும் தாங்க இருக்கு. ஓகேங்க, அது மாதிரி போன படம் அவரு என்ன படத்துக்கு போய் நீங்க திட்டினீங்க? ஏங்க அதெல்லாம் சொன்னீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. சொல்லுங்க மேடம். ஞாபகம் இல்லை. 1000 திட்டுறோம், இந்த ஒரு திட்டு எங்க ஞாபகம் இருக்க போகுது. கரெக்டு. நீங்க கேளுங்க சார். அவர் கேட்டது மாதிரி தான். மேடம்க்கு எந்த ஹீரோவுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே கூட்டு போங்க. என்ன தலை? அப்போ இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்தாச்சா?
மேடம் என்ன மேடம்? இல்ல சார், நீங்க போலாம் தான் பிளான். அதுக்குள்ளதான் நீங்க மீட்டிங் பிளான் பண்ணிட்டீங்களா ஐயா? உங்களுடைய லைஃபுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அச்சீவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு நாங்கள் ரிலீஸில் இருக்கோம் ஹவுஸ் எல்லாமே. ஓகே. எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா சப்போஸ் நான் எல்லா பேரையும் அவங்க 2 பேரும் நல்லா இருக்குது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அம்மாவுக்கு வந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அம்மா ஒய்ஃபே 2 பேரையும் ஓகே லாங் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு அதை நிறைவேறி கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஓகே. அதுதான் உங்களுடைய தேவையான பண்ணுறதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய லைஃப் கோலாக இருக்குது. ஓகே. நீங்கள் என்ன அவருக்கு எந்த வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க? அவர் சொல்லிட்டதே உங்கள் மேலேன்னு சொல்லிட்டாரு. வேறு ஏதாவது அவர் வந்து இது அதுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பேலன்ஸ் பண்ணிக்க கேட்டிருப்பேன். இருந்தாலும் இதுக்கும் கேட்குறேன். அவர் அப்படி சொல்கிறாரு, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இல்லை, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான். நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். இப்போ எல்லாருமே ரிலேட்டிவ்லாம் கேட்குறாங்க, ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்காகவே 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு ஹவுஸ் கட்டலாம் அப்படின்ட்டு. எந்த வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க? எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து இவர் பண்ணுற செலவில் இந்த செலவு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கார். இந்த செலவு வந்து தேவையே இல்லை, ஆனால் எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்கலன்னா அது எந்த செலவு சொல்லுவீங்க? இப்போதான் ரீசெண்டாக அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போயிட்டு என்ன கெட்ட பழக்கமாக இருக்குது உங்களது? ஓகே, நான் இங்கே கேட்டேங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ரொம்ப சுற்றுறாங்க. ஓகே, ரைட். அது வந்து உங்களுடைய பார்வைக்கு அது ஒரு ஆண் வந்து நண்பரோடு சுற்றுறாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ டைம் பாஸுக்கு சுற்றுறாங்களா, இல்லை வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் சுற்றுறாங்களா, இல்லை பிஸ்னஸ் ரீதியாக, அதுதான் 3வது வருது. அவங்களுடைய தொழில் ரீதியாக சுற்றுறாங்களான்றது நல்லா கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அவர் சொல்ல அது புது பொண்ணு மாதிரி விரல இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதனால எனக்கு கேட்க ஒரு மாதிரியாக தான் இருக்கு. நீங்கள் கேளுங்க தராங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதில் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நேயர்களுக்காக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அனிஷா, இதில் வேற லெவலில் அவர் இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்கள் கணவரை பற்றி? எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மா அப்பாவை எப்படி பார்க்குறாங்களோ பார்ஷாலிட்டியே இல்லாமல் என்னோட அம்மா அப்பாவும் எங்கள் அப்பாவும். சூப்பருங்க ரைட்டு சார். அதே கேள்விதான் உங்களுக்கும். உங்கள் தாய் தந்தையர் வந்து அவங்கள பற்றின மிகைப்படுத்தி என்ன சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த? சார் ஒரு நிமிஷம், சார் கொஞ்சம் எமோஷனல் கண்களை இந்த விஷயத்துல. அம்மா வந்து இவளை வந்து பொண்ணு மாதிரி தான். ஓ, உண்மையிலேயே கிரேட் ஒன் சார். இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். சுத்தணும், எங்க போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. ரைட். இப்போ சில வீட்டில் வந்து காலையில 10 மணிக்கே 6 மணிக்கே எழுப்பி விட்டுருவாங்க. எங்க வீட்டில் அந்த அப்படிலாம் இருக்காது. 10 மணியெல்லாம் ஃப்ரீயா தூங்கிட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்து கேமரா பார்த்தாலும் இல்லை உண்மையிலே சூப்பருங்க. உண்மையிலே நல்ல விஷயம் சார், அருமையான விஷயம் சார். கரெக்டாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைன்னு ஒன்று வருது, மாமியார் மருமகள்னு ஒரு பிரச்சனை வருது. எதனால அது மேலோங்கி வருது? அதாவது மேஜராக இதனால தான் கணவன் மனைவி பிரச்சனை வருது, அல்லது மாமியார் மருமகள் மேஜராக இதனால தான் பிரச்சனை வருதுன்னா எந்த பிரச்சனையை சொல்லுவீங்க? பிரச்சனை வருதுன்னா டைமிங் தான். அவங்க அம்மா வந்து சீக்கிரமா எழுந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க மொபைல் நோட் நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு தூங்க மாட்டாங்க. லேட்டாக மார்னிங் 8 o'clock அந்த மாதிரி பிரச்சனை வரும். சமையல் பிரச்சனை வரும். அது உங்க வீட்டுக்கு நான் கேட்கலண்ணே, ஓவராலா எதுக்கு வருதுன்னு கேட்கறேண்ணே. ஓவராலா இதுதானா உங்க வீட்டு பிரச்சனையா? இது தெரிஞ்சு ஓவராலா இந்த பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. அந்த பக்கம் அவர்கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் மேடம் கிட்ட கேட்கறேன். இதே கேள்விக்கு உங்க பதில் எல்லாமே இதே கேள்விக்கு இவருடைய பதில். மெயினான பாயிண்ட் என்னன்னா, அம்மாவோட இப்ப என்னோட அம்மா இப்ப அவங்க தான் மெயின் காரணமா இருக்கணும் அந்த குடும்பத்தை கொண்டு போறது. ஓகே, அவங்க வந்து நான் பையன் வந்து எனக்கு மட்டும் தான் முக்கியம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. வெரி குட், சூப்பர், அருமையான வரிகள். அது ஒன்று ரைட்டு. வேற கணவன் மனைவிக்கு எதனால அதிகபட்சமா பிரச்சனை வருது? மாமியார் மருமகளுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்து அதை ஈக்குவலா, நீங்க சொன்னீங்கல்ல, ஈக்குவலா கொண்டு போயிடணும், அந்த லைஃபை ஈக்குவலா கொண்டு போகணுன்ற மாதிரி சொன்னீங்கல்ல. அம்மா பொண்டாட்டி ரெண்டுமே அப்படி ஈக்குவலா கொண்டு போயிட்டா பிரச்சனை இருக்காதுன்றீங்க. ஓகே, ரைட். இவளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பூர்த்தி செஞ்சிடணும், அவ்வளவுதான். ஓகே, அப்படி இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையே வராது அப்படின்றீங்க. அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப வந்து நம்மள புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்ம கரெக்டா இருந்தாலும் சரி, அவளுக்கு வந்து அதை ஏத்துக்கிற தன்மை இருக்கணும். வெரி குட், சூப்பர். எல்லா ஆண்களுக்கு தேவையான ஒரு விஷயங்க. வெளியே போங்க. இப்ப கேமரா மறைச்சு எதுக்கு கேப்பீங்களா? எங்க நிகழ்ச்சியில இது மாதிரி இடைவேளைக்கு பிறகுன்றதுக்கு பதிலா இடைவேளை யாருன்னா வந்து போவாங்க. இப்ப கேள்வி மறந்துடும் இருங்க. அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர்கிட்ட இன்னொரு திறமை இருக்குங்க, ஆனா வெளியே கொண்டு வர மாட்டாருன்னு என்னன்னு சொல்லுவீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க?
அவருக்கே நான் தாங்க எல்லாம் சொல்லித்தரேன்ற மாதிரில பாக்குறீங்க நீங்க. சமையல் எல்லாம் கேட்கல. என்ன திறமை இருக்குங்க. இல்ல பிசினஸ்மேன், ஆல்ரெடி ஒரு பிசினஸ்மேன், தொழில் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. ஏன்னா அது வாடிக்கையாளரை தொடர்ந்து தான் இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா புது புது பிரச்சனை வரும் இவர் பண்ற பிசினஸ்ல, எனக்கு தெரியும். பட் அப்படியெல்லாம் சமாளிக்கிறாரு அப்படின்றது ஒரு திறமை தான். அது மாதிரி வேற என்ன, பாடுவாரா, ஆடுவாரா, ஓடுவாரா? இப்பதான் ரீசெண்டா சிங்கிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேட்க, அதாவது கேட்க முடியாம கேட்குறாங்க போல இருக்கு. அவங்க ஒரு பாட்டு இல்லை பாட சொல்லலாம், கண்டிப்பா பாட சொல்லுவோம். பாட்டு பாடுறாருன்னா ஒரு எதனால இந்த ஆர்வத்துல பாடுறாரு தெரியல, திடீர்னு ஒரு 1 வீக்கா சிங்கிங். என்ன மாதிரி பாட்டு அதை நோட் பண்ணீங்களா? இது லவ் சாங்னு கேட்போம். என்ன பாட்டு பாடினார் அதை சொல்லுங்களேன். பாடியே காட்டுங்களா? பாடலாம். அவங்கள இல்ல எனக்கு ஒரு 3 சாங்ஸ் பாடி இருந்தாரு. ரெக்கார்ட் என் போன்ல இருக்கான்னு தெரியல. ரெக்கார்டிங்லாம் பண்ணி எப்படின்னு சொல்லுங்க. அது என்ன பாட்டு சொன்னா அவர் பாடுவாரு அழகா. நீங்க சொல்லுங்க. ஏன் எல்லாம் பயப்படாதீங்க, இருங்க. அந்த பீட் சாங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பச்சை குத்திக்கு அது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஞாபகம் இல்ல. வேற அந்த பாட்டு தான். 3 பாட்டு சார். எவிடன்ஸோட நாங்க வச்சிருக்கோம் சார். முன்னாடி இன்னொரு ஒரு சாங் ஏதோ. அது என்ன பாட்டு சார்? இல்ல என்ன ரூம்ல சேர்க்க மாட்டாங்க, வெளியே தட்டி விட்டுறாங்க. அதனால என்ன மேடம் அங்க ஏதாச்சும் அந்த மாதிரி பாட்டு கேட்டு மேடம் சொல்லுது நான் பாடுனா கூட பாட மாட்டாருங்க அவரு. என்ன பண்றீங்க? பாட்டு பாடிதான் என்ன கரெக்ட் பண்ணதே. அட சார் மெயின் சிங்கர் சார் இங்க தான் இருக்காரு. ஓகே, பாட்டு பாடி தான் இது பண்ணாரு. ஓகே, உங்க வாழ்க்கையில அது மாதிரி அவங்க எதனா பாட்டு பாடி இருக்காங்களாண்ணே வீட்லயே? சும்மா ரீல்ஸ் இது பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பாடலாம். ரீல்ஸ்ல பாடுறாங்கன்னு சொல்லாதீங்கண்ணா. அந்த மாதிரி ஆக்சன் பண்ணா என்னங்க வெடிக்குது. ரீல்ஸ்ல இருந்து பாடுறது கிடையாது, வாய் அசைக்கிறது. அவ்வளவுதான். மத்தபடி சரி ஓகேண்ணே. 2 பேருமே ஒரு பாட்டை ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க. இது ஒரு முக்கியமான கட்டம்ன்றதுனால சொல்றேன். நீங்க பாடுங்களேன் ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று பாடுங்க. ட்ரை பண்ணிருக்கேன். அவ்வளவு சாங்ஸ் இது வந்து நான் என்னோட ஆன்சர் இல்ல, இவங்களோட ஆன்சர். இவங்க அடிக்கடி சொல்ற ஆன்சர். இருங்கண்ணே, பேச மாட்டேன்றீங்க. பேசும்போது நடுவுல டிஸ்டர்ப் பண்ண. இவங்க வந்து என்னோட லைஃப்ல பண்ண உருப்படியான விஷயம், நல்ல விஷயம்னா உன்னை கல்யாணம் பண்ணது தானே அடிக்கடி சொல்லுவாங்க. அதை நானே சொல்ல முடியாதுல்ல, அதனால இப்ப அவங்க சொன்னதான் நான் சொல்லுவேன். நீ ஒண்ணு கேட்ட எப்படி நானே என்னை பத்தி பெருமையா சொல்ல முடியும்? ரைட். அதனால நான் உங்களை பத்தி பெருமையா அவரை பத்தி கேட்டம்மா. அவர் பண்ண நல்ல விஷயம் இதுதானே அவரை அடிக்கடி சொல்லுவாரு. ஓகே ஓகே. நானா எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றது இது 4 தடவை சொல்லிட்டமா நீ டிவில வரணும்னு 4 தடவை சொல்லியிருக்க. நீங்க சொல்லுமா இதே கேள்வியே உங்ககிட்ட கேட்டா பேசக்கூடாது சொல்லி கூட்டு வந்தீங்களோ? ஏதாச்சும் அது மாதிரி மிரட்டினீங்களா? இல்ல எங்களுக்கு டவுட்டா இருக்கு பிரதர். நிகழ்ச்சிக்கு வர வரைக்கும் நல்லா கலகலன்னு பேசியிருந்தாங்க. நீங்க என்ன மிரட்டினீங்க தெரியல, இப்ப பயப்படுறாங்க அவங்க. மேடம் ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க் போறாங்களா? லவ் மேரேஜ் அவங்களது. அங்கே லவ் மேரேஜ், இங்க நல்ல பேர்ப்பா நம்ம கிடைச்சது. இந்த சப்ஜெக்ட் உள்ள போகாம சம்மந்தம் இல்லாம கேட்டுக்கமே. எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 2000. சத்தமா சொல்லுங்க, டிவில வரப்போது வருது. அதுல என்ன ரைட்டு? 3 வருஷத்துல கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு வருஷத்துலயே ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஓ ஓ, பல எதிர்ப்புகள் தாண்டி தான் மேரேஜ் ஆச்சுங்களா? ஓகே ரைட்டு. யாரு எதிர்த்தா அவங்கள? ஃபேமிலில. அவங்க ஃபேமிலியில தான். நானே உங்க ஃபேமிலியிலண்ணே? ஓகே. இது பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். வீட்டுல பர்மிஷன் கேட்டு லவ் பண்ற புள்ள இது புள்ள. ரைட்டு. இப்படி ஒரு அப்புறம் என்ன? தேவையா எனக்கு இது? எப்ப லவ் பண்ணீங்க? யாரு எதிர்ப்பு தெரிவிச்சா? எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி இருந்துச்சு, அப்படி இப்படி போயிடுச்சு. ஆனா லவ் வந்து 2009 சைல்ட்ஹுட் லவ். சின்ன பிள்ளையிலே 9, 19, 20 10 வருட காதல், 6 வருட கல்யாண வாழ்க்கையா? சூப்பருங்க, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ரைட்டு. இப்போ நான் கேட்டது அடுத்தது ஏதாவது ஒரு சினிமா டைலாக். லவ் காரணம் யாரு? எனக்கு. யாரு? எங்க அம்மா. இங்கேயும் ஃபேமிலி இங்கே ஃபேமிலி என்ன சொன்னாங்க? டைரக்டர் பிளான் பண்ணி பிடிக்கும். ஓஹோ, அம்மாவுக்கு தான் முதல்ல மருமகளை பிடிக்கும். அம்மாவுக்கு பிடிச்சதுனால அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சு. ரைட். இப்போ தொழில் ரீதியாக வருவோம். இது பர்சனல் அதெல்லாம் போயிடுச்சு. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சிங்க?
சேனல் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா டிக்டாக் விளையாட்டு நம்ம அப்புறம் ராஜானே தான் ஐடியா கொடுத்தாரு. ஓகே. என்னச்சா ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப் ஒன்று இப்போ அந்த ஃபேஸ்புக்லாம் ஐடியா கொடுத்துருக்கு, நிறைய ஐடியா கொடுக்குறாரு. ஓகே. இதோட எல்லா பிகினிங்க்குமே காரணம் அவங்களா தான் இருக்காங்க. லவ்ல கூட தெரியாம கேட்டோம். அது சைல்ட்ஹுட் ரைட். அதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க போட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் எந்த வருஷத்துல டிக்டாக்லாம் பண்ணீங்க? யூடியூப் எப்போ காலடி எடுத்து வச்சிங்க? யூடியூப் வந்து கல்யாணம் முடிஞ்சு அந்த கொரோனா டைம்ல. கொரோனா டைம்ல ஆரம்பிச்சிங்க. ஓகே ரைட்டு. இப்போ அது ஆரம்பிச்ச அப்புறம் அதில் உடனே க்ரோத் வந்ததா இல்லை அது க்ரோத் வரதுக்காக ஏதாவது எஃபோர்ட் போட்டிங்களா? இல்லை நம்ம இந்த டிக்டாக் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி. ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸ் இருந்தது ஈஸியாக வந்துட்டாங்க. சரி. சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் வீடியோஸ் போடும்போது எந்த மாதிரி வீடியோஸ்க்கு நல்ல ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க? சும்மா ஃபேமிலியாக பண்ணுறது. ஸோ ஃபேமிலியாக அதில் சமையல். ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் மருமக. ஓ அப்போ உங்கள் முகமே வரல? அப்போ நான் சும்மா அப்படி வாய்ஸ் மட்டும் வரும். வாய்ஸ் ஓவர் மட்டும் வருவார். ஓ பெண்கள் உலகம்ப்பா. இந்த சேனல் ஆரம்பிச்சது ஒரு தாய்மை உள்ளத்தோடு தான் வந்திருக்கு. மாமியார் மருமகள் இப்படி இருக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படி கான்செப்ட் கொண்டு போயிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் ஆனால் உண்மையாக தான் இருந்தாங்க. அதான் கான்செப்ட் இல்லை, அது ரியாலிட்டியே அதுதான். ஓகே ரைட். அதில் தான் வளர்ந்தீங்க. இப்போ யூடியூப் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? கொரோனா எந்த வருஷம் அது? 2022 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக எஃபோர்ட் போடுறீங்க, எல்லாம் நியாயம். நீங்கள் வரப்போகிற யூடியூபருக்கு என்ன மாதிரி சொல்லுவீங்க? வராதுன்னுவீங்களா வான்னு சொல்லுவீங்களா? யார் ஐடியா கேட்டாலும் நமக்கு சொல்லணும், நமக்கு தெரிஞ்சு சொல்லணும்ல. யார் ஐடியா கேட்டாலும் அதுக்கு வந்து வெரி குட். நல்ல பாசிட்டிவான எனர்ஜி. உண்மையிலேயே என்ன சார் இவங்க யூடியூப் நேம் என்னன்ட்டு சொல்லுங்க சார். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொன்னீங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும். சொல்லுங்க சார். சுரேஷ் ஆர்டிஸ்ட். சுரேஷ் ஆர்டிஸ்ட். இதில் மெயினாக வந்து மாமியார் மருமகன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்கள் குழந்தைய தான் காமிச்சிட்டு இருக்கீங்களே தவிர மாமியாரையும் காணும் மருமகனும் காணும் உங்களையும் நான் அவ்வளோ பார்க்குறது. தொழில் பிஸியாக இருக்காங்க. ஓகே. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சார் இருக்காங்க? எவ்வளோ? 6,57,800. ஏமா இதில் போய் சொல்ல முடியாதுமா. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதாவது ஜனவரி 22 சொன்னீங்க, அது யாருக்கு தெரியாது. ஆனால் இது நாங்கள் போய் பார்த்துருவோம், கரெக்டாக சொல்லணும். இல்லை 6,57,000. 57. ஓகே. 1M தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஈவென்ட் மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஏர்போர்ட்டில் ஒர்க் கார்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் வந்துட்டீங்க. இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி அவர் வந்து யூடியூபர். 2 பேருமே வேற வேற பிஸ்னஸ் தான். 2 பேருக்குமே இந்த பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ள ஒத்துமை அப்படின்னா என்ன விஷயம் சார்? எப்படி நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க? பணமட்டை கூப்பிட்டதால வந்தீங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரெண்டுங்களா? எனக்கு பண்ண மாட்டேன். ராஜா தான் எனக்கு ரொம்ப ராஜா அண்ணனு தெரியுமா? எனக்கு ராஜாவுக்கு தெரியும், அவங்க அண்ணனு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். சூப்பர்ண்ணே அருமை. ஆனால் இவர் வந்து காது குத்தலுக்கு வந்தப்போ பழக்கம்னார். அதுலேருந்து கண்டினியூஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கா இல்லை ராஜா தான்? இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் ராஜானே மூலமா தான் பழக்கம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வரும்போது போகும்போது தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்பர்லாம் ஷேர் பண்ணி 850 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கிறீங்க. 850 ஸ்கொயர் ஃபீட்டா? இல்லைங்க, இது கரெக்டாக வச்சு செஞ்சிட்டீங்க. இதுக்கு மேலே தாங்க இப்போ வாங்கணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்க போகிறேங்க. டிஷ்யூ பேப்பர்ல அட்ரஸ் கேக்குற முதல் நீ தான். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு டோர் நம்பர் போய் அங்க கேளுங்க சொல்லுவாங்க. நன்றி. இங்க ஆக்சுவலா பிளான் பண்ணது என்னன்னா, இங்க ஒரு இது வச்சுட்டு சாங் பாட சொல்லலாம், ஆட சொல்லலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு மியூசிக் வச்சு பாட்டு பாடலாம் அப்படிலாம் நினச்சிருந்தோம். திடீர்னு நம்ம ஃபங்க்ஷன் வந்த உடனே இங்கேயே இதை பண்ணலாமேன்றதுனால இப்படிலாம் பண்ணியிருக்கோம். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது எனக்கு பிடிச்சிருந்தது, 2 பேருமே பிடிச்சிருக்காது, அது வேறு விஷயம். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுலேயே நாங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்ச மக்கள்கிட்ட எந்த சோனர்லையும் சொல்ல முடியல, என் சேனல்லையும் சொல்ல முடியல, வீட்லையும் சொல்ல முடியல, ஒய்ஃப் கிட்டையும் சொல்ல முடியல, ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்ல முடியல. ஆனால் வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது உங்களுக்கு தான் அது மாதிரி என்ன தோணுதோ அது சொல்லுங்கன்றேன். நான் இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணு முடிக்க சொல்றீங்களா அவங்கள? அவங்க சொல்லுவாங்க சார், அவங்க சொல்லுவாங்க சார், இதுக்கு ஒன்றாவது நீங்க முதல்ல போய் சொல்லுங்க சார். இல்லை யாரு நீங்க பேசுறீங்க, அதை நாங்க கேட்டோம். இல்லை நான் சொல்லணும் அப்படின்றது. அதான் நீங்க சொல்லுங்க, என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுன்னு எல்லாமே திருப்பி நான் எதுனா கேள்வி கேட்டால் உங்ககிட்ட பதிலே இல்லாத அளவுக்கு சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும்? தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லது மக்களுக்கோ ஏதாவது சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கருத்து. அதாவது அம்மா அப்பாவை வெளியே விட்டுறாதீங்க, அனாதாசிரமம் விட்டுறாதீங்க, பக்கத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு சில கருத்து சொல்கிறாங்க.
இது வந்து மக்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுருந்தேன், இந்த நிகழ்ச்சி மூலமாக சாரி சொல்கிறேன், இல்லை என் சகோதரர்கிட்ட வந்து ஒன்று சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட நான் இந்த டைமில் மறக்காமல் எதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்குங்கன்றேன். பகிர் ஏதோ பகிர்ந்து இந்த ஜூஸ் எடுத்து கூடுன்ற மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா நாங்க டெய்லியும் பகிர்ந்துட்டு தானே இருக்கோம் சோசியல் மீடியால. மனசுல உள்ளது அப்பப்போ நாங்க பகிர்ந்துருவோம். ஸோ அதனால ஒன்றும் பகிர்றதுக்கு இல்லை. சரி, உங்க கூட பிறந்தவங்களோ அண்ணன் தம்பியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க டீச்சரோ யாருக்கோ ஏதோ ஒன்று தகவல் நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு இல்லை நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் டீச்சர் தான் காரணம், என் ஃப்ரெண்டு தான் காரணம், என் ரிலேட்டிவ் தான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு பஞ்சாயத்து என்ற 1 2 3 4 என்றா தானே 1 2 3 6 எண்ணிட்டேங்க. 6 போட்டது கரெக்டுங்க. நான் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாத பேசினுக்குறோம். கரெக்டா 6ல சேர் போட்டு 6 சேர் போட்டு கரெக்டா சொல்றா போல சார். 6ல சேர் போட்டது 6ல சேர் போட்டது டைமா ஆனா முடிக்க சொல்லி தூது வந்துருச்சு. அப்படியா? இதை எடிட் பண்ணி உடனே முடிச்சிடுறேன். நாட்டமா போனாட்டமா இவங்க வந்து சினி ஃபீல்டுல இருக்கிறதால இவன் எப்படியும் சினி ஃபீல்டுல இருக்கான், அதனால இவன் நிறைய பொண்ணுங்களை அந்த மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய வந்துச்சு. இந்த மாதிரி இவளை விட்டுட்டு போயிடுவான், 1 வருஷம் தான் வச்சிருப்பான், நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் இவன் பண்ணிடுவான், இவளை சந்தோஷமா வச்சிருக்க மாட்டான்னு எங்க ஊர்ல நிறைய பேர் பேசினாங்க. இல்ல பொதுவா சொல்றேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. இப்ப சொல்றேன்னா இப்ப வந்து என் கூட மட்டும் தான் இருக்கான். சூப்பர்மா. என்ன வந்து இத்தனை வருஷம் 1 வருஷம் தான் நிலைக்காதுன்னு சொன்னேன், இத்தனை வருஷம் நிலைச்சிருக்கு. எனக்காக மட்டும்தான் வாழ்றான்னு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அதனால நீங்க அந்த ராமரா இருந்திருக்கீங்க. ராமர் கிடையாது, கிருஷ்ணர் பிளே பாய் தான். 100% பிளே பாய். கிருஷ்ணர் பக்கத்துல 1000 பேர் பொம்பளை பிள்ளைங்களோட அவர் ஜாலியா விளையாடுவார் சார். ஆனா மனைவி அவங்களுக்கு வேறதான். அது அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. பிளே பாய் இஸ் குட், பட் ஆனா நம்ம தப்பான ஒரு மைண்ட் செட்ல இருக்காது அப்படின்றத அவங்க சொல்றது. அப்படி பாசிட்டிவா எடுங்க சார். அது கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க சார், லாஸ்டா மக்களுக்கோ அல்லது உங்களை உறவினருக்கோ நண்பர்களுக்கோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கோவத்தை நான் இழந்திருக்கேன். நீங்க இழந்திருக்கீங்க. வெரி குட் சூப்பர். ஸோ கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோவத்தை நிறைய இழந்ததுனால என்ன அலுவலகத்தில் கோவம் தான் யோசிங்க, பொறுமையாக பண்ணுங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வழி உங்களால் சொல்ல முடியுமா? சும்மா கேட்கறேன். அந்த டைம்ல கோவம் இருக்குன்னா ஜஸ்ட் எதுவுமே பேசாம ஒரு 10 நிமிஷம் சைலண்டா இருந்துருங்க. ஓகே, மைண்ட் ரிலாக்ஸ் சைலண்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கோவம். வெரி குட், சூப்பர் ஐடியா. நீங்க சொல்லுங்க மேடம், எதனா மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா? சொல்லணும்னா ஃபோன் கால் எல்லாமே அவாய்ட் பண்ணாம எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஃபோன் கால் அவாய்ட் பண்ணி லாஸ்டா எங்க அத்தை இறக்கும் போது ஃபோன் கால் பண்ணாங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பேச முடியாம பேச ஆசைப்பட்டிருக்காங்க. நீங்க அத அப்ப எனக்கு எக்ஸாம் டைம்னால அவாய்ட் பண்ணிட்டேன், அதனால எடுக்க முடியல. அதுல இருந்து இப்ப எந்த ஃபோன் கால் வந்தாலும் அட்டென்ட் பண்ணி பேசுவேன். அதுதான். ஓகேம்மா, உங்க பெயின் புரியுது. அதாவது நம்ம யாருக்கிட்ட சண்டை போட்டுட்டோம் அல்லது யாருக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அவங்களுடைய கால் வந்தா மட்டும் அவாய்ட் பண்ணாமல் எடுங்க. அதுக்காக வர கால்லாம் எடுக்க சொல்ல, அவங்க எல்லா காலும் எது வந்தாலும் ரிங் பண்ண எடுக்க சொல்ல. ஒருவேளை சண்டையோ அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்டேருந்து கால் வந்துன்னா எடுத்து கூட பதில் சொல்லுங்கள், எடுக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க சொல்ல நினைக்கிறதோ அல்லது நீங்கள் பேச நினைக்கிறதோ பேச முடியாமல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வருடம் ஃபுல்லாக ஒரு வடுவாக மனசில் நின்றுடும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கேள்வி கேட்டு தாராளமா கேளுங்க. இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை நம்ம ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம கணவன்மார்கள் வந்து மனைவிமார்களுடைய பேரை ஃபோனில் ஸ்வீட்டி, பேபி, ஆர்த்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு செல்ல பேர்களை வச்சு சேவ் பண்ணுவாங்க. இல்லை ராட்சசி, டார்ச்சர் அப்படின்ட்டு. அப்படி என்ன மாதிரி உங்க பேரை சேவ் பண்ணிருக்கேன்? இததான் முதல்ல உன்னை நான் ஏத்தி விட்டேன் தெரியா, போன் என்னன்னு கேளுன்னு சொன்னேன். ஆமா ஆமா சார், ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி உல்டா பண்ணி பண்ணிக்கலாம். ரைட், அவன் என்னன்னு சேவ் பண்ணிருக்காரு மேடம்? ஏஞ்சல். லவ் பண்ணதுல இருந்து ஏஞ்சல், இன்ன வரைக்கும் ஏஞ்சல். ஏஞ்சல். உங்க ஃபேமிலில யார் பேர்னாலும் ஏஞ்சல் பெரியம்மா, ஏஞ்சல் பெரியப்பா, ஏஞ்சல் பாட்டி, ஏஞ்சல் தாத்தா, ஏஞ்சல் அம்மா. ஓகே, நீங்க அவர் பேர் என்னவா பதிவு பண்ணிருக்கீங்க? உண்மைதானா? இல்ல, ஆண்கள் விட்டு கொடுக்குற ஒரு தன்மை சார். அதனால நீங்க என்ன வேணா பேர் வச்சுங்க. நீ லூசுன்னு, அதாவது நீ லூசுன்னு கூப்பிட்டா அது கூட அழகா இருக்குன்னு சொல்றவங்க நம்ம.
அதனால அப்படித்தான் சமாளிக்கணும். நீங்க சொல்லுங்க சார், என்னவா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒய்ஃப்? நான் வந்து மை ஹார்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட். நீங்கம்மா? நான் மை ஹப்பின்னு போட்டிருக்கேன். மை ஹபி நேமா இல்ல அது எதுனா மீனிங்கா? இல்ல புருஷன் சொல்லிட்டா ஹஸ்பண்ட் வந்து ஷார்ட்டா ஹஸ்பின்வாங்க சார். ஓ, ஏன்னா என்னோட மனைவி. அப்படியா? ஆமா, அதான் எனக்கு தெரியும். நான் உனக்கு கேட்டேன் என்னம்மா அப்பி டப்பி பப்பின்ட்டு, அது கூட உனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் அதை சுருக்கி வச்சிருக்கேன். அப்படி உட்பின்னா? உட்பின்னா உடுப்பி ஓட்டல சுருக்கியா? இல்ல உட்பி அதேதான். ஓகே ரைட். எனிவே இந்த நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் தாங்கிக்கணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு முக்கியமாக கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேருமே கல்யாண நாள். அதே மாதிரி இவங்களுடைய குழந்தையுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இங்கே நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிரியாணி சாப்பிட்டுட்டு கொளுத்து போயிட்டு ஜீர்ணாவலியான்னு கொஞ்சம் வாங்கய்யா. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நிகழ்ச்சி முடியுது, வெளியில கேரவன்ல வந்து சாரை நானும் குடிச்சுக்கிறோம் போங்க. நல்ல ஆள் அனுப்புறீங்க. வரும்போது பவ்யமா கையை தூக்கிட்டே தான் வந்தாரு. ஆனா எதையும் 3 தடவை வந்தப்போ ஒரு தடவை டீ எடுத்து வந்துருக்காங்க, ஒன்னும் வரல. ரைட். எங்க கம்பெனி எப்படின்னா இருக்கு ஆனா இருக்காது, வரும் ஆனா வராதுன்ற மாதிரி தெரியாது. அது மாதிரி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் நாங்கள் அடுத்தடுத்து வரும். அப்போ இதே மாதிரி 2 பேர்லாம் இல்லை, ஒரு பேர் நாங்கள் 2 பேரோ அல்லது இந்த சேனலுடைய ஓனரோ அல்லது வேற யாரோ உட்காந்து இந்த மாதிரி கேள்வி. இப்போ நம்ம இந்த மாதிரி தானா இல்ல வெளியில இருந்து ஆடியன்ஸ் நேர்களும் இதுல பங்கு பெறலாமா? இல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கரெக்டான விஷயம், உங்களை பற்றிய முழு தகவலையும் எல்லாம் ஒன்லி வாட்ஸ்அப்ல மட்டும் தான் அனுப்பணும். நீங்க பாட்டு கால் பண்ணி கேட்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் கூப்பிட்ற நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடாதீங்க அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. இந்த எபிசோடுக்கு அப்புறம் அந்த டீட்டெயில் கொடுப்போம். உங்களுக்கு யார் வரலாம், எப்படி பங்கேற்கலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுப்போம். அவங்களும் வந்து பங்கேற்க முடியும். தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியுடைய பேர் தான் இன்னும் வாயிடும் வழி இல்லை, ஏன்னா முதல் வாரன்றதுனால பேர் கலாட்டா. ரைட்டு. இந்த நிகழ்ச்சியில மீண்டும் அடுத்த செலிபிரிட்டியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. தேங்க்யூ. பாய் 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 பாய். இப்போ அப்படியே லைட் ஆஃப் ஆகும், அப்படியே டைட்டில் பேர் வரும்னு நினைக்காதீங்க. இங்க அந்த வசதி இல்லை, அப்படியே கட் பண்ணுவோம் அக்யூரேட்டா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.